ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஸ் மெட்டாலிக் சீரிஸும், ஒரு ஸ்கை ப்ளூ மெட்டாலிக் சீரிஸ்லும் போட்டிருக்கோம். மேலே ஃபுல்லா ஸ்கை ப்ளூவும், டோர்ஸ் மட்டும் நம்ம ரோஸ் மெட்டாலிக் சீரிஸில ஒரு ஸ்கை ப்ளூ மாரியும், ஒரு ஹேரோ மாரி டிசைன் நம்ம குடுத்துருக்கோம். தாராளமா இதில எனி டிசைன்ஸ் நம்ம குடுக்க முடியும். டிசைன்ஸ் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீட் வேஸ்டேஜ் ஆகும். வேஸ்டேஜ் ஆகும்போது அதுக்கு தகுந்த காஸ்ட் வருங்க. அது ஒண்ணு சொல்றேன். நம்ம எனி பேட்டர்ன் நம்ம பண்ண முடியாத பேட்டர்னே இல்லைங்க. பேட்டர்ன் எனிதிங் பண்ணலாம். அதுக்கு தகுந்த காஸ்ட் வரும். அ ஒரு பட்ஜெட் வச்சுட்டு நம்ம அதுக்குள்ள எல்லாமே பண்ண முடியும்னா முடியாதுங்க. ஸோ அதனால வந்து நம்ம சூஸ் பண்றது இல்லையா? நமக்கு இந்த மாரி தான் வேணும்னு சொல்லும்போது, அந்த இடத்துல காஸ்ட் நம்ம எக்ஸ்பென்ஸ் ஆக தான் செய்யும். நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அது நல்லாயிருக்கும் பார்க்கறக்கு. உங்க பெட்ரூம் எப்பவுமே அப்படியே தான் இருக்கும். தென் அது போக பார்த்தீங்கன்னா, இந்த கலர்ஸ் இந்த அவுட்டர் கலர் சூஸ் பண்றீங்களா? அந்த அவுட்டர் கலர் சூஸ் பண்ண மாரி இந்த ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சாம்பியன் ஸ்டீல் ஆர் சாம்பியன் கோல்டு சொல்லுவாங்க. அந்த சாம்பியன் ஸ்டீல், சாம்பியன் கோல்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து கலர் ஃபேட் ஆக சான்ஸ் ரொம்ப கம்மி. வேற ஏதோ கலர்ஸ் இந்த பிளாக், ரோஸ் கோல்டு, இந்த கோல்டு கலர் வரும்போது கண்டிப்பா வந்து 5 இயர்ஸ் டூ 8 இயர்ஸ்ல லைட்டா ஒரு ஃபேட் ஆக சான்ஸ் இருக்கும். அதனால அலுமினியம் பொறுத்தவரையும் இந்த கலர் சூஸ் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும். பார்க்கறக்கு அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்போ போட்டாலுமே அது ஒரு 10 இயர்ஸ் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். மெயின் இந்த கலர்ஸும் அதே மாரி தான். எங்கேயுமே டார்க் அடிக்காத மாதிரி லைட் கலர் போடும்போது, உங்க ரூம் பிரைட்னஸ் இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த விண்டோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஹால்ல 2 விண்டோ குடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ குடுத்துக்கோங்க. இந்த சிங்கிள் விண்டோ 4x4 வந்து ஸ்கிப் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் வந்து நம்ம ஃபுல் ஸ்டோரேஜ் குடுக்க முடியும். ஏன்னா, போதுமான ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் இல்ல. ஸோ அதனால வந்து ஒரு 10 ஃபீட் எம்ப்டி ஸ்பேஸ் விட்டா மட்டும் தான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ண முடியும். அத பார்த்துக்கோங்க. மேல லாஃப்ட் உள்ள கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க. அவங்க திங்ஸ் உள்ள இருக்கறனால நம்ம எதுவுமே ஓப்பன் பண்ணல. இது ஃபுல்லாவே நம்ம அலுமினியத்துல செல்ஃப், ட்ரார்ஸ் எல்லாமே குடுத்துருக்கோம். ஸோ அதனால திங்ஸ் இருக்கனால எதுவுமே ஓப்பன் பண்ணல. இங்க வந்து செல்ஃப் வச்சிருக்காங்க. இங்க நம்ம டோர்ஸ் தான் குடுத்துருக்கோம் பாருங்க. இந்த அலுமினியம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, ஹாலோவா தான் இருக்கும். இந்த டோருக்கு ச ஹைட் அண்ட் லென்த்துக்கு தகுந்த மாரி தான் ஸ்பேஸஸ்க்கு தகுந்த மாரி நம்ம ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். ஸோ தாராளமா இந்த ஹாலோ அலுமினியம்ல தாங்கும். அந்த லேடரா இருக்கட்டுமே, அதுவும் அலுமினியம் தான். நம்ம அது மேல ஏறுறோம் இல்லைங்களா? 90 கேஜ் 100 110 கேஜோ, 100 கேஜோ நம்ம மேல ஏறும்போது வெயிட் தாங்கும். எல்லாமே ஹாலோ அலுமினியம் தான். ஸோ அதனால வந்து ஹாலோவா இருக்கனால இது ஸ்ட்ராங்கா இருக்காதுன்னு நெனச்சுக்காதீங்க. இந்த ஃப்ரேம் வெயிட்ட மட்டும் கரெக்ட்டா செக் பண்ணி பார்த்து பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா இந்த எப்படி உங்களுக்கு தெரியாது. இந்த ஃப்ரேம் எப்படி பார்க்கறது, எந்த மாரி குவாலிட்டி சூஸ் பண்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு வேண்டி தான் கரெக்ட்டான வெண்டார நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, அவங்க கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா போடுவாங்க. லாங் டைமா அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, ஒருபோதும் அவங்க வந்து ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இல்ல. ஸோ அத மட்டும் நீங்க செக் பண்ணி பார்த்து பண்ணும்போது, உங்க வீட்லயும் கரெக்ட்டான குவாலிட்டியும், கரெக்ட்டான குவாலிட்டி போடும்போது ப்ராப்ளம் வராதுங்க. அத மட்டும் நீங்க செக் பண்ணி பார்த்து பண்ணிக்கோங்க.